ஹலோ ஆல், நான் உங்கள் மேட்டூர் ட்ரேடர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எடுத்திருக்க பொசிஷனை பற்றி பார்க்கலாம். என்னோடய ட்ரேடிங் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நான் ஒரு ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன்ஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் நான் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் எடுத்திருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் என்னோடய பே ஆஃப் கிராஃப். அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நான் எடுத்த பொசிஷன்ஸ். அதில் செல்லகும் பார்க்க முடியும், பைலகும் பார்க்க முடியும். நான் செல்லர்னு சொன்னேன், அப்புறம் ஏன் பைலக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செல்லருக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை குறைக்க ஹெட்ஜ் பண்ணுவோம். ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஷனை பை பண்ணுவோம். அதனால தான் சில பைலகை பார்க்க முடியுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 38,982. மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா என்னால் 38,982 ரூபா ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 ரூபா. இப்போது இதுதான் ஆப்ஸ்ட்ரா அப்ளிகேஷன். இதில் தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ட்ராக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 0 தான் பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி, 0 தான் அக்டோபர் அயன் காண்டர், அப்புறமா 0 தான் செப்டம்பர் அயன் காண்டர், இந்த மணி. இப்போது 0 தான் பேட்மேன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எடுத்திருக்கிற ட்ரேடு. இப்போ 0 த பேட்மேன் ஸ்ட்ராட்டஜியில் 2 கால் ஆப்ஷன், அதாவது அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணணும், 2 புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு இந்த மணி காலை பை பண்ணணும், அப்புறம் ஒரு இந்த மணி புட்டை பை பண்ணணும். இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் கீழே ரேஞ்ச் அப்படி இருக்குது. நான் செப்பரேட்டாக வீடியோ இதுக்குன்னு மேக் பண்ணுறேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ போனாலும் எனக்கு ப்ராஃபிட்டு. மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக் இவன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 25,272. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு லாஸ் வரும். எனக்கு எக்ஸ்பீரி வரைக்கும் அது உள்ளே இருந்ததுன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். இப்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,118 ரூபா. மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபா பக்கமாக வரும். நெக்ஸ்ட்டு 0 தான் அக்டோபர் அயன் காண்டரை பார்ப்போம். இதெல்லாம் நான் அக்டோபர் அயன் காண்டருக்கு எடுத்துருக்கிற பொசிஷன்ஸு. கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களால் பே ஆஃப் கிராஃப் பார்க்க முடியும். இதில் பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 23,906, அப்புறம் 25,294. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 7,095 ரூபா கிடைக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 7,905 ரூபா. அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 90,000 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 செப்டம்பர் அயன் காண்டர், இந்த மணியை பார்ப்போம். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அயன் காண்டர்னால் அவுட் ஆஃப் த மணியை தான் செல் பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மணியை செல் பண்ணியிருப்பேன். உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள், 24,000 காலை செல் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் 25,200 புட்டை செல் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் ஃப்யூச்சரில் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இதில் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9,686 ரூபா. அப்புறம் மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 65,314 ரூபா. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2,54,000 ரூபா. உங்களால் அந்த பே ஆஃப் கிராஃப் பார்க்க முடியுதில்ல? இப்போது நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் என்னோடய 0 இருக்கிற பொசிஷன், அக்டோபர் பொசிஷன். சேம் அதே ப்ராஃபிட் தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கும். என்னால் ஒரு 0 வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ண முடியறதில்ல, எப்படி நான் பொசிஷன் எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஆப்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஆப்ஸ்ட்ரா அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவேன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துப்பேன். எந்த பொசிஷனை வாங்கினா எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றது. மோஸ்ட்லி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஆப்ஸ்ட்ரா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவேன். இங்கே 0 நீங்கள் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே. இப்போது உங்கள் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக காட்டும். அது எதனாலனா, நான் ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய மார்ஜின் வந்து கம்மியாக தான் வந்து தேவைப்படும் இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு. ஸோ அதனால் கம்மியாக தான் காட்டும். இப்போது நான்
செப்டம்பர் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இதை நான் ஒன்ஸ் செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் ஆப்ஸ்ட்ரலாக காமிச்ச சேம் பே ஆஃப் வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோதில் நிறையா பொசிஷன்ஸு இருக்கிறனால என்னால் எந்த கால் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் செல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக ஆப்ஸ்ட்ராங்கிற ஒரு அப்ளிகேஷனில் நான் ட்ராக் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எந்தெந்த பொசிஷனை செலக்ட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிராஃப் இங்கே காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது செப்டம்பர் சீரீஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். சேம் நம்ம ஆப்ஸ்ட்ரால் என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் நமக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செப்டம்பர் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். செப்டம்பர் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் ட்ரேட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்ட்ராட்டஜிக்கான பே ஆஃபு, அப்புறம் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் லாஸு சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோதுலையும் காட்டும். நம்மளோட இப்போது எல்லா தோட்டத்தையும் பார்க்கணுன்னா சோவால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொசிஷனோட பே ஆஃப் கிராஃப் வந்து காட்டும். அப்புறம் மார்ஜின் யூஸ்டு வந்து பார்த்திங்கன்னா 6,12,000 டோட்டலாக எல்லா பொசிஷனுக்கும் எனக்கு நான் யூஸ் பண்ண மார்ஜின் பார்த்திங்கன்னா 6,12,000. அப்புறம் ப்ராஃபிட் லெஃப்ட்டு மேக்ஸிமம் லாஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பிரேக் ஈவன் ரேஞ்சு 24,124, 25,310 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். எனக்கு பே ஆஃப் கிராஃபில் எந்த இடத்துல நான் மார்க்கெட் முடியுதோ எக்ஸ்பைரி அன்னைக்கு, இப்போ பே ஆஃப் கிராஃபில் அந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வருமோ அது மட்டும்தான் எனக்கு வரும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20,000 லாஸில் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அதனால் எனக்கு 20,000 லாஸில் காமிச்சது. நான் கேப் அப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, நான் ஒரு கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருந்தேன். எப்படி மார்க்கெட் கீழே போகுன்ட்டு. எந்த ஆப்ஷன் நான் செல் பண்ணேன்னா 25,500 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணேன். மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் கால் ஆப்ஷன் கொஞ்சம் செல் பண்ணேன். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக புட் ஆப்ஷனையும் ஒன்று செல் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கலாம் அப்புறமா. இப்போது மார்க்கெட் பண்ணால் 24,750 இருக்குது. இப்போ என்னோடய பொசிஷன் நான் என்னென்ன பொசிஷன் இன்றைக்கி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதை 25,500 காலை செல் பண்ணேன். அப்புறம் 24,500 புட்டை செல் பண்ணேன். அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக 24,000 புட்டையும் 25,700 காலையும் பை பண்ணியிருந்தேன். இதுதான் ஓவரால் என்னோடய பொசிஷன். ஃப்யூச்சரில் நான் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது